Hello friends, this is Indu here, MA Psychology student. Welcome to Indu Junction. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் சோஷியல் கன்ஃபார்மிட்டி. சோஷியல் கன்ஃபார்மிட்டினா என்ன? ஒரு சில இடத்துல நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? நம்ம சுற்றி இருக்கவங்க வந்து ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணுவாங்க, நமக்கு பிடிக்காது பர்சனலாக. ஆனால் பிடிக்கல அப்படின்னாலும் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறக்காக நம்மளும் ஒரு சில விஷயங்கள் அவங்களுக்காக செய்வோம், நமக்கு பிடிக்கலனாலும். இது எப்படி சொல்லணும்னா, அவங்கள விட்டு நம்ம மாறுபட்டு தெரிஞ்சிடக்கூடாது, வித்தியாசமாக தெரிஞ்சிடக்கூடாது, இல்லை நம்மளை அவங்க ஒதுக்கி வச்சிடக்கூடாது, இல்லை நம்ம சொல்கிறது வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்துடக்கூடாது அப்படிங்கிறக்காக நம்ம அவங்க சொல்கிற மாதிரி செய்வோம். அதேமாதிரி அவங்க சொல்கிறதுக்கு எஸ் சொல்லுவோம், ரைட்? இந்த ஒரு பிஹேவியரை தான் நம்ம என்ன சொல்லணும்னா சோஷியல் கன்ஃபார்மிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு இன்னும் சின்ன உதாரணமாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டத்தோட கூட்டமாக போகிறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நம்ம என்ன சொல்லுவோம், நமக்கு ஈவன் தான் நமக்கு அது பிடிக்கல அப்படின்னாலும், இல்லை நமக்கு டிஃப்ரெண்ட் ஐடியா இருந்தாலும் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா எல்லாரும் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, ஸோ அது உண்மையாக தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் நம்ம எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமாம் சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ மற்றவங்கள்ட்ட வெறுப்பட்டு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில பிஹேவியர்ஸோ இல்லை நம்ம பேசுறதும் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் கன்ஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இன்னும் கொஞ்சம் டீப்பாக உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ரிலீஜியஸ் கம்யூனிட்டி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணணும்னா அங்கே இருக்க அந்த குழுவினர், அந்த மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஹிந்துவிசம் அப்படின்னா, ஹிந்துவிசமில் ஒரு சில ரிச்சுவல்ஸ் இருக்கும், ரிலீஜியஸ் திங்ஸ் இருக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் அவங்க ஹிந்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம அந்த ஹிந்துவாக இருக்கணும்னா அந்த சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் சொசைட்டிலேருந்து அக்செப்டடாக இருப்பீங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி டீவியேட் ஆகி போனீங்கன்னா சொசைட்டியை விட்டு டீவியேட்டாக தெரியுவீங்க. அந்த டீவியேஷன், அதை விட்டு நீங்கள் வேறுபட்டு தெரியக்கூடாது அப்படிங்கிறக்காக உங்களுக்கு பர்சனல் ஒப்பீனியன் நிறையா இருக்கலாம். இருந்தாலும் நம்ம குரூப்பாக என்ன பண்ணுறாங்க, அந்த குழுவினரெல்லாம் என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம அவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி நம்ம அதை பிஹேவ் பண்ணுவோம். அதுதான் என்னென்னு சொல்கிறோன்னா கன்ஃபார்மிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த கன்ஃபார்மிட்டி வந்து எப்படி நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது, எதனால நம்ம அப்படி பிஹேவ் பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ். சொசைட்டி கூட நம்ம ஒன்றிணைந்து இருக்கணும், மாறுபடி தெரிஞ்சிடக்கூடாது மற்றவங்கள விட அப்படிங்கிற ஒரு ரீசன் இருக்கலாம். அடுத்தது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மல். நம்ம பிஹேவ் பண்ணுறது நார்மலாக இருக்கணும். இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா, 10 பேர் ஒரு விஷயத்த இதுதான் நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம அந்த இடத்துல நல்லதுன்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பர்சனல் தாட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வேறு விதமாக சொல்கிறீங்க அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, இது அப்நார்மலாக தெரியும். என்ன இவங்க இப்படி பண்ணுறாங்க, இல்லை இவங்க புதுசாக எப்படி யோசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு டீவியேட் ஆகி தெரிஞ்சிடும் பார்த்தீங்களா? ஸோ அந்த சுச்சுவேஷனை நார்மலாக வச்சுக்கணும், எதுவும் அப்நார்மலாக இருக்கக்கூடாது. எல்லாத்தோட கண்ணோட்டம் நமக்கு எல்லாரும் சடனாக நம்மளை பார்த்தாங்க அப்படின்னா நமக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் வரும் பார்த்தீங்களா? அது உருவாக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் மற்றவங்க சொல்கிறதுக்கு எஸ் சொல்லுவோம், மற்றவங்க மாதிரியே நம்ம நடந்துப்போம். அடுத்த ரீசன் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ ஒரு குரூப்பில் வந்து ஒரு ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இந்த குரூப்பில் இருக்கவங்க இப்படி தான் பிஹேவ் பண்ணணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணியிருக்கணும், இப்படி தான் பேசணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இருக்கணும்னு நம்ம புதுசாக போய் ஜாயின் பண்ணுறோம்னு வைங்களேன், அங்கே இருக்க ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிப்போம். ஏன்னா நமக்கு கிளியராக தெரியாது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணணுங்கிறது நமக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அங்கே இருக்கவங்களெல்லாம் நம்ம நோட்டீஸ் பண்ணுறக்க ஆரம்பிப்போம். அன்கான்ஷியஸாகவே நம்ம நிறைய பேர் இதை பண்ணுவோம். அவங்களாம் எப்படி பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம பண்ணுவோம். புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஃபூலாக தெரிஞ்சிடக்கூடாது, நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்னு நம்ம யோசிச்சிடக்கூடாது. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக பிஹேவ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். ஸோ வாட் ஆர் தி டைப்ஸ்? இந்த கன்ஃபார்மிட்டியில் என்னென்னலாம் டைப்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மிட்டி. இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மிட்டி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இப்போ கிளாஸில் இருக்கீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த கொஷினுக்கு ஆன்சர் தெரில, அது எஸ்ஸாக இருக்குமா நோவாக இருக்குமா, அந்த இன்ஃபர்மேஷன் பற்றி உங்களுக்கு நாலேஜ் இல்லை. அந்த இடத்துல எப்போவுமே கிளாஸில் டாப்பர்ஸ்னு ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. அப்போ அந்த டாப்பர்ஸ்லாம் என்ன ஆன்சர் சொல்கிறாங்களோ அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஓகே அதுதான் கரெக்டாக இருக்கும், அவங்க சொல்கிறது கரெக்டாக. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்களோ, அந்த டாப்பர்ஸ் என்ன பண்ணுறாங்களோ அந்த விஷயத்தை பார்த்து நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்களோ அதை நம்ம வந்து ஏற்றுக்க ஆரம்பிப்போம். ஒரு சில விஷயங்கள் காது கொடுத்துக்கிட்டு ஓகே இதுவாக இருக்குமோ அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இன்ஃபர்மேஷனை நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. உங்களை விட அறிவில் புத்திசாலியாக இல்லை உங்களை விட அறிவு அதிகமாக இருக்குன்னு யாரை நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்கள பார்த்து நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுவீங்க. இதை தான் வந்து இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்மிட்டின்னு சொல்கிறது. அடுத்தது வந்து நார்மேட்டிவ் அப்படிங்கும்போது அந்த குரூப்பில் நீங்கள் ஃபிட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்குன்னு ஒரு குரூப் இருக்குன்னு வைங்களேன், அந்த குரூப்பில் இருக்கிறவங்களும் ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள மாதிரியே நம்மளும் என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெஸ்ஸஸை வியர் பண்ணுறக்கு ஆரம்பிப்போம். ஆக்சுவலி என்னென்னா அவங்கள விட்டு நம்ம வேறுபட்டு தெரிஞ்சிடக்கூடாது, நம்மளையும் அந்த குரூப்பில் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறக்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொரு உதாரணம் எடுத்துக்கிட்டிங்க, இப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ் போட்டிருக்காங்கன்னா அங்கே நீங்கள் மட்டும் கொஞ்சம் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக போட்டிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேஸ் போக போக என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்க ட்ரை பண்ணுவோம். ஏன்னா அப்போ தான் அந்த குரூப்பில் நம்ம ஃபிட் ஆகும் அப்படிங்கிறத நம்புவோம். ஸோ
பியர்ஸ் நம்மளை சுற்றி கூட இருக்கவங்கலாம் என்ன பண்ணுறாங்களோ அதையும் நம்ம பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அந்த குரூப்பில் நம்மளும் ஒருத்தங்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதான் என்ன சொல்லுவோம், நார்மேட்டிவ் கன்ஃபார்மிட்டின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்த கன்ஃபார்மிட்டினா ஐடென்டிஃபிகேஷன். ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னா சோஷியல் ரோல்ஸ். இந்த சொசைட்டியில் என்னென்னலாம் ரோல்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுறக்கு ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து பப்ளிக்காகவும் ப்ரைவேட்டாகவும் ரெண்டுமே நம்ம மாறும். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, உங்களோட ஃப்ளாட்டில் இருக்கவங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கன்னு நினச்சிக்கோங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வெஜ் தான் இருக்காங்க. நீங்கள் ஃபுல்லுமே வெஜிடேரியன்ஸ். அவங்க எல்லாம் வெஜிடேரியன்ஸாக தான் இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, ஓகே எல்லாரும் இப்படி இருக்காங்க, சரி நம்மளும் அப்படி தான் இருக்கணும் போலன்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் வெஜிடேரியனாக இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நேட்டிவ்க்கு உங்களோட சொந்த ஊருக்கு எப்போ போகிறீங்களோ அப்போ நான்வெஜ்லாம் சாப்பிடுவீங்க. ஸோ அந்த சோஷியல் ரோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து ஐடென்டிஃபிகேஷன் கன்ஃபார்மிட்டி. நெக்ஸ்ட் கன்ஃபார்மிட்டி இஸ் கம்ப்ளைன்ஸ். ஸோ வாட் இஸ் கம்ப்ளைன்ஸ் அப்படின்னா, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ ஒரு சில புக்ஸ்லாம் நீங்கள் படிக்கிறீங்கன்னு வைங்களேன். அந்த புக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு அந்த புக்ஸ் ரொம்ப பர்சனலாக பிடிச்சிருக்கு. அதே புக்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். அந்த 4-5 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த புக் நல்லா இல்லைப்பா, சரியில்லை, நான் படித்தேன், எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக ஈவன் தான் உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கும் உள்ள, உங்களோட மைண்டுக்குள்ளே அது நல்லா இருக்குன்னு தோணும். ஆனால் அவங்களுக்கு ஆமாப்பா அது ஏதோ எனக்கும் அப்படி தான் தோணுச்சு, எனக்கும் அது என்னமோ ஆத்தர் சரியாக எழுதலைன்னு தோணுச்சு அப்படின்னு நம்ம அவங்களுக்காக சொல்லுவோம். ஸோ என்ன அப்படின்னா, உங்களோட பர்சனல் ஒப்பீனியன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பட் அவங்களுக்காக உங்களோட ஒப்பீனியனை லைட்டாக அந்த இடத்துல பப்ளிக்காக மட்டும் மாற்றிப்பீங்க. ஸோ அதுதான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கம்ப்ளைன்ஸ் கன்ஃபார்மிட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது வந்து இன்டர்னலைசேஷன். இன்டர்னலைசேஷனாக கம்ப்ளீட்டாகவே நீங்கள் மாறிடுவீங்க. அதுக்கு உதாரணம் வந்து நம்ம வெஜிடேரியனே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சிலவங்களை சுற்றி இருக்கவங்கலாம் வந்து அனிமல்ஸை கொலை பண்ணுறது தப்பு, ஒரு உயிரை கொலை பண்ணி சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தாட்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னு வைங்களேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப் டைமுக்கே நீங்கள் வெஜிடேரியனாக மாறிடுவீங்க. ஸோ பப்ளிக்காகவும் சரி, உங்களோட பிலீஃப் சிஸ்டம் ப்ரைவேட்டாகவும் சரி, ரெண்டுலேயுமே நீங்கள் வந்து முழுசாக மாறிடுவீங்க அவங்களுக்காக, அந்த ஒரு தாட் ப்ராசஸ்க்காக. ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்டர்னலைசேஷன் கன்ஃபார்மிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் வந்து மேஜரான டைப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இதில் வந்து ஒரு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒரு ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா செரிஃப்ஸ் ஆட்டோகைனட்டிக் எஃபெக்ட். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றியெல்லாம் தனித்தனியாக ஒரு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பற்றி என்னென்ன அப்படிங்கிறது நம்ம இன்னொரு வீடியோ தெளிவாக பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட், சரி, இந்த கம்ப்ளைன்ஸ்லாம் வந்து எப்படியெல்லாம் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எப்படியெல்லாம் நம்ம அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் அப்படி பண்ணுறோன்னா டிஃபிகல்ட்டி ஆஃப் தி டாஸ்க்குன்னு சொல்லலாம். ஃபஸ்ட் ஒரு சுச்சுவேஷன் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது, உங்களுக்கு புதுசான சுச்சுவேஷனாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரில அப்படின்னா மற்றவங்கள பார்த்து நம்ம பண்ணுறக்கு ஆரம்பிப்போம், அந்த டிஃபிகல்ட்டி ஆஃப் சுச்சுவேஷன். இன்னொன்று வந்து நம்ம கல்ச்சரை சொல்லலாம். இப்போது பீப்புள் வந்து இண்டிவிஜுவலிஸ்டிக் கல்ச்சராக இருந்தால் பிரச்சனை இல்லை, கலெக்டிவிஸ்ட், ஏன்னா ஒன்றிணைந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஒன்றிணைந்து வாழணும்னு ஒரு கல்ச்சர் இருக்குது பார்த்தீங்களா, கலெக்டிவிஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கல்ச்சரில் இருந்தோம் அப்படின்னாலும் மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் சுச்சுவேஷன், ஒரு சில சுச்சுவேஷன்ஸில் வந்து மற்றவங்க பண்ணுறதுலேயே வந்து நம்ம பண்ணிட்டா பிரச்சனை இல்லாமல் போயிடும், நம்ம டிஃப்ரெண்ட்டாக தெரிய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் க்ரியேட் ஆகும்போது அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா மற்றவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நம்ம அப்படியே காப்பி பண்ணுறக்கு ஆரம்பிப்போம். அண்ட் குரூப் சைஸ், தனியாக இருந்தோம் அப்படின்னா நம்ம ஆன்சர்ஸ் கரெக்டாக கொடுப்போம். இதே குரூப்பாக இருந்தோம்னு வைங்களேன், அவங்க சொல்கிறது ஓகே இதாக கரெக்டாக இருக்கும்னு சொல்லி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் பண்ணுவோம். இதுதான் வந்து இந்த குரூப்போட எஃபெக்ட் தான் வந்து இந்த ஆட்டோகைனட்டிக் எஃபெக்ட், செரிஃப் ஆட்டோகைனட்டிக் எஃபெக்ட் எக்ஸ்பெரிமெண்ட்லையும் ப்ரூஃப் பண்ணியிருப்பாங்க. போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புரியல அப்படின்னா நம்ம அதில் டீட்டெயில்டாக எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் வீடியோ பார்க்கலாம். ஸோ வாட் யூ திங்க் கைஸ், நீங்கள் உங்கள் லைஃப் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் பண்ணியிருப்போம். நம்ம கிளாஸில் ஒரு சில ஆன்சர்ஸ் தெரில அப்படின்னா ஒரு சில ஹை இன்டெலிஜென்ட் பீப்புள் சொல்கிறாங்கன்னா அந்த ஆன்சரை நம்மளும் சொல்லுவோம். அதே மாதிரி குரூப்பில் ஒரு 4-5 பேர், இவன் தான் நமக்கு ஆன்சர் தெரியும், ஆனால் ஒரு 4-5 பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இல்லை இதுதான் ஒரு இதாக வரும்னு சொல்லும்போது சரி அப்போ இதாக வருமோ அப்படின்னு நம்மளோட டெசிஷனையே நம்ம மாற்றிப்போம். இந்த மாதிரி விஷயங்கள் சொசைட்டிக்காக நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சுருப்போம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் எதெல்லாம் செஞ்சுருக்கீங்க, அது இப்போ உங்களுக்கு ரீசனாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இது எல்லாமே ஞாபகம் வருது, கிளிக் ஆகுது அப்படின்னா கீழே அந்த எக்ஸாம்பிள்ஸை மறக்காமல் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹோப் எவ்ரி ஒன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபர்தர் என்னென்ன மாதிரி டாபிக்ஸில் வேணும், என்னென்ன மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ until that guys, this is Hindu signing off here. See you next video. Thank you.